ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு வந்து நிறைய வெரைட்டியில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன ஸ்டைலில் வைக்கிறேன்னு நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு குயிக் வெர்ஷன். நானும் வந்து வறுத்தரைச்சி ஒரு டைப் வைப்பேன், இது ஒரு டைப் வைப்பேன். உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஹாஃப் சிக்கனை சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். எலும்போடு சேர்த்து தான் இருக்குது, எலும்பு பிரஸ்ட் பீஸ் எல்லாம் சேர்த்துருக்கு. அப்புறம் இங்கே இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்தால் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் வாசமாக. அப்புறம் இது கொத்தமல்லி தூள், இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், இது வந்து கறி மசால் பவுடர். இது வந்து இதிலேயே வந்து உங்களுக்கு மசாலாலாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தனியாக மசாலா அரைக்க வேணாம். காரம் மிளகாயும் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து குயிக்காக செய்யணுன்னா இது வந்து நான் போட்டு செஞ்சுடுவேன். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கறி மசால் பவுடர் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இங்கே அறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், 1 கப்பு தேங்காய், தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி ஆட்டி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு நான் பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதிலே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் வந்து போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே அடுப்பில் பேன் வச்சுட்டேன். நான் வந்து ஆயில் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு கோழி குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வகையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து இது வந்து உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும். ஸோ அதனால் நல்லெண்ணெயில் செய்யுங்க எப்போவுமே சிக்கன் செய்யும்போது. நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெயில் வந்து நம்ம சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும். இப்போ சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வதக்கும் போதே எப்போவுமே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒன்று வந்து அந்த சிக்கனில் இருக்கிற இந்த சில பேருக்கு அது கவிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல்லு பிடிக்காத இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சத்தூளில் நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அந்த வாசம் போயிடும். இன்னொன்று அது வந்து கிருமி நாசினி. ஸோ உங்களுக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருந்தாலும் அதுவும் வந்து போயிடும். ஸோ அதனால் எப்போவுமே சிக்கன் செய்யும்போது மஞ்சத்தூளில் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து மஞ்சத்தூளில் நல்லா வதங்கினதும் நான் இஞ்சி பூண்டுங்கக்கிட்ட காமிச்சல அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் மாதிரியே தான் இதுவும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சிக்கனோட வாசமே தெரியாது. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். அப்படியே ஃப்ரை ஆகட்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்பயே உப்பு போட்டுட்டா தான் உப்பு வந்து நல்லா சிக்கனில் இறங்கும். ஸோ அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த கொத்தமல்லி தூளும் கறி மசால் பவுடரும் சேர்த்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பவுடர்லாம் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிக்கனில் பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதான் கொஞ்சம் சிக்கனில் மசாலா இறக்கும். அப்படியே மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
அடுத்து வந்து இந்த வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி அரைச்ச பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு கெட்டியாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும், சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா கொதித்து வேகட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு வைக்கும்போது எப்போவுமே தேங்காய் ஆட் பண்ணோம், அப்போ தான் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். ஒரு இது இன்னொன்று வந்து நம்ம காரம்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் சேர்த்தோம்னா வயிற்றுக்கு கொஞ்சம் கெடுதல் பண்ணாது. தேங்காய் வந்து குளிர்ச்சி வயிற்றுக்கு, அதனால் தேங்காய் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறதுல. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம், அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தேங்காய் ஊற்றி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், நல்லா கலக்கி விட்டுருங்க. அடுத்து வந்து குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பேன் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டுக்கலாம். பெரும்பாலும் சிக்கன் குழம்புக்கு நிறைய பேர் தாளிக்கிறது இல்லை, ஆனால் இங்கே தாளித்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலை வாசத்தில் தாளித்து போட்டிங்கன்னா கடுகு வாசம், கருவேப்பிலை வாசம், அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே தாளித்து தான் சாப்பிடுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தாளித்து. கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய சிம்பிள் ஒரு வெர்ஷன் தான் இதை நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற குழம்பு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மோர் அப்டேட்டுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.